காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயம்பேட்டை நடுத்தருவை சேர்ந்தவர்கள் ருத்திரகோட்டி மோகனப்பிரியா தம்பதி. நெசவு தொழில் மற்றும் பட்டு ஜரிகை அடகு கடை வைத்துள்ள இவர்களுக்கு தனுஷ் என்ற 21 வயது மகன் இருந்தார். பிஎஸ்சி இளங்கலை முடித்துவிட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி வந்த தனுஷ் கடந்த சனிக்கிழமை அன்று இரவு உணவருந்த உட்கார்ந்த போது நண்பர்கள் அழைத்ததன் பேரில் தன்னுடைய வாகனத்தை வீட்டில் விட்டுவிட்டு நண்பர்களின் பைக்கில் ஏறிச் சென்றது முதல் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. மகனின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையில் பல இடங்களிலும் தேடியும் தனுஷ் கிடைக்காததால் பெற்றோர் மகனை காணவில்லை என வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் மகனின் புகைப்படத்தை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பி அவரை பற்றி விசாரித்தும் வந்தனர். இந்த நிலையில் கோயம்பாக்கம் பகுதியில் உள்ள பாலாற்றில் துண்டிக்கப்பட்ட நிலையில் கால் ஒன்று கிடப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் அது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக அங்கு விரைந்து சென்ற வாலாஜாபாத் போலீசார் காலை மீட்டு அங்கு சோதனை நடத்திய போது ஓரிடத்தில் மணற்பரப்பு சற்று வித்தியாசமாக இருந்தது. உடனடியாக அந்த பகுதியை தோண்டி பார்த்தபோது 7 அடி ஆழத்தில் இளைஞர் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கிடந்தது. சடலத்தினை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிய போலீசார் விசாரணை செய்ததில் அது காணாமல் போன தனுஷ் என்பதை அறிந்தனர். மேலும் தனுஷின் வயிற்று பகுதியில் ஆபரேஷன் செய்த தழும்பை வைத்து அது தங்களது மகன் தனுஷ் தான் என்பதை அவரது பெற்றோரும் உறுதி செய்ததை அடுத்து போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் கார் ஒன்று பாலாற்றை நோக்கி சென்றதும் அதில் தனுஷின் எதிர் வீட்டில் வசிக்கும் விஸ்வா மற்றும் கோயம்பாக்கத்தைச் சேர்ந்த சுந்தர் இருந்ததும் கண்டறியப்பட்டது. பின்னர் இருவரையும் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் தனுஷை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். தனுஷிடம் அவ்வப்போது வட்டிக்கு பணம் வாங்கி வந்த விஸ்வா தனக்கு மேலும் பணம் வேண்டும் என கேட்க தனுஷ் அவரது அம்மாவின் நகைகளை அடகு வைத்து 8 லட்சம் ரூபாய் பணத்தை விஸ்வாவிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. வட்டி அசல் என 10 லட்சம் ரூபாய் பணத்தை விஸ்வா சொன்ன தேதியில் கொடுக்காததால் தனுஷ் பணம் கேட்டு நண்பனுக்கு அழுத்தம் கொடுக்க இது தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு தனுஷை அழைத்த விஸ்வா பணத்துக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக கூறி அவரை பைக்கில் அழைத்து கொண்டு கோயம்பாக்கம் சென்றதாக வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். அங்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி காருடன் சுந்தர் காத்திருந்ததாகவும் பின்னர் இருவரும் காரில் ஏறி கோயம்பாக்கம் பாலாற்று படுகைக்கு சென்றதாகவும் கூறியுள்ளார். செல்லும் வழியிலேயே தனுஷின் கழுத்தை கயிற்றால் நெரித்து கொலை செய்த நண்பர்கள் சடலத்தை பாலாற்றில் பள்ளம் தோண்டி புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்ததாகவும் தனுஷ் எங்கே என கேட்டபோது தனக்கு தெரியாது என கூறியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் விஸ்வா. இதையடுத்து கல்லூரி மாணவர்களான விஸ்வா சுந்தர் இருவரையும் கைது செய்த போலீசார் கொலைக்கு பயன்படுத்திய பைக் மற்றும் காரையும் பறிமுதல் செய்து மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் இருவரையும் சிறையில் அடைத்தனர். எதிர்வீட்டு நண்பனே யமனாக மாறிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.